Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. நெல்லையில் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, தற்போது வரை மர்மமாகவே இருக்கிறது. அவருடைய கொலைக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கவே இல்லை. இது தற்போது சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன தற்போதைய நிலை? திருநெல்வேலி மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். இவர் கடந்த 2ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற நிலையில் இரவு வரை வீட்டிற்கு வரவில்லை. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் உறவினர்கள் தேடி பார்த்தினும் கிடைக்காத காரணத்தால் 3ஆம் தேதி ஊரி காவல் நிலையத்தில் அவருடைய மகனானது புகாரானது அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த ஊரி காவல்துறையினர் தொடர்ந்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி கரைசுத்து புதூர், அதாவது அவருடைய வீடு இருக்கக்கூடிய வீட்டுக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த 4ஆம் தேதி உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இருப்பினும் இருந்தது அவர்தான் என்று உறவினர்கள் கூறியதை தொடர்ந்து அந்த உடலானது கைப்பற்றப்பட்டு உடற்கூராய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. அதை தொடர்ந்து உடற்கூராய்வு செய்யப்பட்டு 5ஆம் தேதி உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக, அந்த மர்ம மரணம் தொடர்பாக முதற்கட்டமாக 7 தனிப்படைகளும் தற்போது 10 தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டு இந்த கொலையா அல்லது தற்கொலையா என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருந்தது. அந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விடை தேடும் வகையில் இந்த டிஎஸ்பி தலைமையில் அமைக்கப்பட்ட 10 தனிப்படைகள் கரைசுத்து புதூர் மற்றும் அந்த திசையன்வெளி ஒரு ஊர் இருக்கக்கூடிய பகுதிகள் அவருடைய தொடர்பில் இருந்தவர்கள் என அனைவரிடமும் விசாரணை என்பது பல்வேறு கோணங்களில் நடத்தப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெரிய அளவில் எந்த துப்பும் தொடங்கவில்லை. மேலும் அவர் எழுதியதாக 2 கடிதங்கள் என்பது வெளியாகி இருந்தது. அவர் யாருக்கு கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தார், மேலும் யார் மூலமெல்லாம் எனக்கு உயிருக்கு ஆபத்து உள்ளது என்பது குறித்து 2 கடிதங்கள் என்பது வெளியிருந்தது. இருப்பினும் அந்த கடிதத்தில் பல்வேறு சந்தேகங்களும் இருந்திருந்தது. இதன் காரணமாக கடிதங்களையும் கைப்பற்றிய காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தார்கள். இன்றுடன் சுமார் 20 நாட்கள் என்பது அவர் கண்டெடுக்கப்பட்ட 20 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடி மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த டிஎஸ்பி தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டதில் பெரிய அளவு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. மேலும் உடற்கூராய்வு அறிக்கை, விஸ்ரா அறிக்கை, டிஎன்ஏ பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான அறிக்கைகளுக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தார்கள். அந்த அறிக்கையில் பெரிய அளவு எந்த முன்னேற்றம் இல்லை எனவும் தெரிய வருகிறது. அதன் காரணமாகவே இந்த வழக்கானது சிபிசிஐடி மாற்றம் செய்யப்பட்டதாக தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நெல்லையில் சிபிசிஐடியின் டிஎஸ்பி தலைமையில் இந்த வழக்கு விசாரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த சம்பவம் தொடர்பான ஆவணங்கள் விரைவில் நெல்லை மாவட்ட காவல்துறை சார்பாக விரைவில் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், ஆவணங்கள் வரும் பட்சத்தில் உடனடியாக அது தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை என்பது அடுத்த கட்டத்தை நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருதுபாண்டி, 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் இதுவரை குற்றவாளியை நெருங்க முடியவில்லை அப்படின்றது காவல்துறையினர் தரப்பிலிருந்து இப்போதைய அப்டேட். அதுதான் என்ன ஹேண்ட் ஓவர் கொடுத்திருக்காங்க சிபிசிஐடிக்கு? சிபிசிஐடி முழு அளவுல எப்போது அவர்களுடைய விசாரணையை தொடங்குவார்கள்? தற்போது அந்த அறிவிப்பானது வெளியிட்டிருக்குது. இப்ப தற்போது வரை சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கேட்டபோது தற்போது எங்களுக்கு உத்தரவு நகல் தற்போது வரை கிடைக்கவில்லை. இன்று மாலைக்குள் அதுக்கான உத்தரவு நகல் எனக்கு கிடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவு நகல் கிடைக்கப்பட்டவுடன் உடனடியாக எஸ்ஓசி எனக்கூடிய சம்பவ இடத்தை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்வார்கள். அதற்கு பிறகு இந்த மாவட்ட காவல்துறை சார்பாக அவர் இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ள ஆவணங்கள், தகவல்கள், ஆதாரங்களை சிபிசிஐடி அதிகாரி வசம் ஒப்படைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அந்த ஆவணங்கள் அடிப்படையில் இவர்கள் ஆய்வு நடத்தப்பட்ட பிறகு முதல் தகவல் அறிக்கை என்பது சிபிசிஐடி தரப்பில் பதிவு செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையில் தனிப்படைகள் சிபிசிஐடி இருக்கக்கூடிய தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும். விசாரணையில் தேவைப்படும் பட்சத்தில் தனிப்படையில் பணியாற்றிய அந்த அதிகாரிகளும் விசாரணை நடத்தப்படும். என என்ன மாதிரி கோணங்கள் விசாரணை நடத்தப்பட்டது என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் பெறுவதற்காக தனிப்படை அதிகாரிகளிடமும் ஆலோசனை பெறப்படும். அவரிடமும் விசாரணை என்பது நடத்தப்படும் என சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை என்பது தற்போது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் இதற்கான இந்த சந்தேக மரணமா அல்லது கொலையா என்பது குறித்த முழுமையான விவரம் வந்து வெளியாகும். விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.